அதாவது நாம எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். மரங்களில் ஒரு மரம், அது இலை உதிராது, என்ன மரம் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் விடுகதை கேட்கிறாங்க, ரொம்ப முக்கியமான மரமா இருக்கும்னு தெரியுதுன்னு சொல்லி காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் யோசிச்சாங்களாம். மரங்களில் ஒரு மரம், அது இலை உதிராது, அது ஒரு நல்ல மனிதனுக்கும் முஸ்லிமுக்கும் அடையாளம்னு சொன்னாங்க. என்னன்னு எல்லாரும் யோசிச்சு கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அது பேரித்தம்பழம் மரம் என்று சொன்னாங்க. நம்ம ஊருக்கு நாட்டுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா ஒரு தென்னை மரத்தை உதாரணமாக சொல்லலாம். அந்த அளவிற்கு வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலேயும் பிறருக்கு பயன்பாடு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். பேரித்தம்பழத்தினுடைய ஒரு கொட்டை கூட அது ஒட்டகங்களுடைய உணவு. எனவே எதுவுமே வீணாகாது. அதுபோல் நாம் எந்த காலகட்டத்திலும் பிறருக்கு உதவியாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, மரம் என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு கவிஞர் எழுதியதை பார்த்தேன். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைக்க கதவு, அடைய குடில், அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோ தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோ நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோ பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோ மாலை சந்தனம் மரத்தின் உபயம், துயின்றோ தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோ பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம். அதே போல மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான் என்று ஒரு கவிஞர் சொன்னதை போல் பிறருக்கு எல்லா நிலையிலையும் பயன்பாடுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதுதான் மனிதர்களில் சிறந்தவர்களுக்கு நான் அடையாளம்.